சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம். ஜீசஸ் வரும். சங்கீதம் 40வது சங்கீதம் தாவீதுனுடைய சங்கீதம். கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன சங்கீதம். அதாவது தாவீதுனுடைய சங்கீதம் தான். தாவீதுனுடைய வாழ்க்கை, அவனுடைய லைஃப், அவனுடைய ஜெபம், அவனுடைய போராட்டத்தை குறித்து எழுதப்பட்ட சங்கீதமா இருந்தாலும் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துதானே தீர்க்க தரிசனமான சங்கீதங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். என் காதை திறந்தீங்க, என் காதை திறந்தீங்க. பிரியமானவர்களே கவனிங்க, தேவனுக்கு செவி கொடுத்தலே உத்தமம். தேவன் பேசுறதுதான். பலி காணிக்கலாம் தேவன் விரும்புறதே கிடையாது. நோ 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 நோ. நாம போடுற 1000, 10,000, 5000, 500 பெரிய தேவனுக்கு அதெல்லாம் காசே கிடையாது. நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் பெரிய காரியம் கிடையாது. ஊழியம் பெரிய காரியம் கிடையாது. பலியையும் காணிக்கை நீர் விரும்புறதில்ல. நீங்க எதை திறந்தீங்க அப்படின்னா, என் செவியை, என் காதை நீங்க திறந்தீங்க. என் காதை ஓட்ட போட்டீங்க, திறந்தீங்க. அப்பொழுது 7ஆம் வசனத்தில் சொல்றார், அப்பொழுது தாவீது சொல்றார், நான் இதோ வருகிறேன். என் செவியை திறந்தீங்க, செவியை திறந்த உடனே இதோ நான் வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்படி இந்த பக்கத்தில் ஒரு கை வச்சுக்குவோம், இந்த பக்கத்தில் ஒரு கை வச்சுக்குவோம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு ஜீசஸ் வருவோம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். தாவீதுக்கும் ஜீசஸ்க்கும் உண்டான வித்தியாசம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் கீழே நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எபிரேயர் 10:5 அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீங்க. ஓகே. 7ஆம் வசனத்தில் நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். தாவீது என்ன சொன்னார் சொல்லுங்க பாப்போம். 40:8 என்ன? 40:8க்கும் எபிரேயர் 10:7 என்னன்னு வித்தியாசம் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். பாருங்க, கண்டுபிடிச்சவங்க சொல்லுங்க பாப்போம். சங்கீதம் 40:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாவீது சொல்ற வார்த்தை, என் தேவனே பிரியமானதை செய்ய என்ன செய்கிறேன். விருப்பம் தான். யாருக்கு? தாவீதுக்கு விருப்பம் தான். தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு விருப்பம். ஆனால் அவருக்கு முடியல. அவருக்கு முடியாது. பழைய ஏற்பாட்டில் முடியல. 7ஆம் வசனம் சொல்லுங்க. 10 எபிரேயர் 10:7 தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்ப இந்த செவியை திறந்தது வந்து தாவீது சொல்லியிருந்தாலும் அது தாவீதுக்கெல்லாம் என்ன இல்லை அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துதானே தீர்க்க தரிசனமான சங்கீதம் இங்க இருக்கு. என்ன அப்படின்னா, அருமையானவர்களே, இந்த சங்கீதம் 40க்கே நாம் திருப்பம் அந்த வார்த்தையை பாருங்க. தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, தம்முடைய தாசனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எப்ப செவி திறக்கப்படும், எப்ப ஓட்ட போடப்படும், எப்ப காது குத்தப்படும், எப்ப திறக்கப்படும்? வாஸ்தமே டியூட்டரோனமி 15ஆம் வசனத்துல, நான் உம்மை நேசிக்கிறேன், என்றென்றைக்கு உமக்கு நான் என்னவா இருப்பேன். சவுண்டா இதெல்லாம் இருக்கணும். இந்த காது குத்துல அவ்வளவு இருக்கு. நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இதெல்லாம் உள்ளார வச்சுங்க. உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை விட்டு போக மாட்டேன், என்றென்றைக்கு உமக்கு நான் என்னவாயிருப்பேன், அடிமையா இருப்பேன். இந்த செவி திறந்திருக்கிறது யாருடைய சத்தம் கேட்க மட்டுமே. எஜமானுடைய வாய்ஸ், மாஸ்டருடைய வாய்ஸ் தவிர இனி யார் எந்த வாய்ஸ் சொன்னாலும் சரி, நோ.
எஜமானுடைய வாய்ஸ் தான். உம்முடைய சத்தம் கேட்க, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை விட்டு போக மாட்டேன், என்றென்றைக்கும் உம்முடைய அடிமையாயிருப்பேன். இந்த செவி திறந்திருக்கிறது உம்முடைய சத்தத்தை கேட்க. நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க எஜமான் சொல்லிட்டீங்கன்னா அடிமை அப்படியே கீழ்ப்படிவேன். இதான் பழைய ஏற்பாட்டினுடைய அடிமை இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் இடத்தில் அவர் கொண்டிருந்ததான அந்த நேசம், பிதாவை நேசித்த நேசம், பிதாவின் மேல் கொண்டிருந்த அன்பு, பூமியில் இருந்த நாட்கள் மட்டும் அவருக்கு அடிமையாவே இருந்தது. அவரை நேசித்தது, தன் காதை திறந்தது. பூமியில வரும்பொழுதே அவருடைய காதை திறந்துட்டார் பாருங்க. பூமிக்குள்ள உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுதே, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன், என் காதை நீங்க திறந்துட்டீங்க, உம்முடைய சித்தம் நான் செய்வேன், இதோ இந்த சரீரத்தில் உம்முடைய நான் சித்தம் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, எப்படி இந்த அவருடைய வாழ்க்கை? ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அந்த வசனத்தை வாசிப்போம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளட்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். அதாவது கல்விமானின் நாவு அப்படிங்கிற இடத்துல என்னமே நீங்க அந்த இடத்துல படிக்கிறப்ப என்னோ மாதிரி படிச்சிருந்தீங்க. கல்விமான ஒரு பெரிய கல்வியாளரா இருக்கணும் போல இருக்கு, நிறைய கல்வி எல்லாம் படிச்சிருக்கணும் போல இருக்கு. நல்லா படிச்ச கல்விமான்கள் தான் அந்த நாவை, சீஷனின் நாவு அப்படின்னு படிச்சுக்கிறீங்களா? என்னமே அப்படி படிங்க பாப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு சீஷனின் நாவை தந்தருளினார். எல்லாரும் படிப்போம், எல்லாரும் சொல்லுவோம் அந்த ஏன்னா கடந்த நாட்கள் இந்த வசனத்தை நிறைய அப்படியே நம்ம படிச்சிட்டோம். ஆகையினால் என்ன சொல்லுவோம்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு சீஷனின் நாவை தந்தருளினார். இன்னும் சவுண்டா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு சீஷனின் நாவை தந்தருளினார். சீஷனின் நாவை தந்தருளினார். என்ன நாவு? சீஷரின் நாவு. யாருடைய சீஷன்? இயேசுவின் சீஷன். அப்ப அதாவது சீஷனின் நாவு அப்படின்னா அப்ப யாருடைய நாவை போல இருக்கும்? சீஷனின் நாவு யாருடைய நாவை போல இருக்கும்? இயேசுவின். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இயேசுவின் நாவு, எஜமா அல்லது குருவை போல இல்ல. அந்த இடத்துல தமிழ்ல படிக்கிறப்ப, நான் ஆரம்ப நாட்கள்ல படிக்கிறப்ப கல்விமானின் நாவுன்னா, அப்பா கல்விமானின் நாவெல்லாம் பயங்கரம், அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கணும்லாம். என்ன படிச்சிருக்கணும்? எல்லாம் நிறைய பிகாம், எம்எஸ்சி, பிகாம், பிஹெச்டி எல்லாம் படிச்சாதான் நமக்கு என்ன நாவு? கல்விமான நாவு. நான் சும்மா 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ், நமக்கு எதுக்கு கல்வி நாவு? அதெல்லாம் நமக்கு கிடையாது. நோ 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 நோ. அந்த வார்த்தை என்னங்கிறது மறுபடியும் கேட்போம். The Lord has given me the tongue of disciples. டிசைபிள் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தமிழ் இன்னுமே படிக்கிறப்ப எப்படி படிச்சுக்கோம் சொல்லுங்க அப்போ. சீஷர்களின் நாவு, சீஷர்களுடைய நாவு. இந்த பக்கத்துக்கு நாம் ஏசாயா 50க்கு நாம் வருவோம். திரும்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம். சீஷரின் நாவு அப்படின்னா என்னங்கிறத சொல்லிட்டு நான் திரும்ப வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 4 நிறுத்தி நிதானமா தமிழ்ல வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:13. இதான் சீஷர்களுடைய நாவு. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் பேசுகிற விதத்தை கண்டு, பேதுருவும் யோவானும் பேசுகிறதை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், அவர்கள் கல்விமான்கள் கிடையாது, படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். யாரோடு கூட இருந்தவர்கள் என்று? எதை வச்சு இவங்க இயேசுவின் சீஷர்கள் விளங்கி கொண்டாங்க சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி எதை கொண்டு அவர்கள் இயேசுவின் சீஷர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள்? பேசுகிறதை கண்டு. பேதுருவும் யோவானும், அந்த வசனத்தை ரொம்ப சுருக்கமா சொல்றேன், 13ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிறதை கண்டு இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள், இயேசுவின் சீஷர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய டெஸ்டிமனி அப்படி இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்தெல்லாம், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம்
நம்மளுடைய ஃபேமிலியில அக்கம் பக்கத்தில் உள்ள குடும்பத்தோடு கூட, அல்லது ஜாதி ஜனத்தின் மத்தியில, அல்லது வேலை ஸ்தலத்துல, அல்லது டிராவல்ல, பப்ளிக்ல, கடையில, கொடுக்கல் வாங்கல்ல, மார்க்கெட்ல, இன்னொரு இடத்துல கூட சொல்லுவான், உன் பேச்சே காட்டி கொடுக்குது. எங்க அந்த அண்ணா காய்ப்பா அந்த கோர்ட்டுக்கு எல்லாம் போற இடத்துல இவருடைய பேச்சு இல்ல, உன் பேச்சே காட்டி கொடுக்குது நீ யாருடைய ஆளுன்னு. பேச்சு காட்டி கொடுக்குதான் பாருங்க. நான் உலகத்தானா இல்ல இயேசுவின் சீஷனாங்கிறத எது காமிச்சு கொடுத்துரும்? பேச்சு காமிச்சு கொடுத்துரும். சபையில இங்க வேணும்னா ரொம்ப வாயை திவ்யமா அடக்கி கொண்டு நம்ம போயிடலாம். இங்கேருந்து வீட்டுக்கு வெளியில போய் வீட்டுல பேசுற பேச்சும், மரியாதை கட்ட பேச்சும், ஏப்பா பயங்கரமான காரியங்கள்லாம், மரியாதை குறைவான வார்த்தைகள், தூஷிக்கிற வார்த்தைகள், எதிர்த்து பேசுகிற வார்த்தைகள், கனவீனமான வார்த்தைகள். அந்த நாட்கள்ல அவர்கள் பேசுகிற முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவருடைய காரியங்கள் அப்படி பேசுகிறதை கண்டே என்ன சொன்னா, இவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு நிஜமாகணும். நம்மளுடைய பேச்சை நாம் இயேசுவின் சீஷர்கள் அப்படிங்கிறத விளங்க வைக்கணும். நம்ம எவ்வளவு ஹைட்டுக்கு போகணும். நம்மளுடைய நாவு என்ன நாவு சொல்லுங்க? கல்விமானி நாவில் என்ன சொல்லுவானுமே, சீஷரின் நாவு. அப்படின்னா நாம் பேசுகிற பேச்சு எதை காண்பிக்கும்? இயேசுவின் சீஷர்கள் என்பது என்ன செய்யும்? காண்பிக்கணுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் இதுக்கு நேர் மாறா இன்னொரு காரியம் இருக்கு. கொன்னவாயன். என்ன வாயன்? பைபிள்ல நல்ல வார்த்தை, நல்ல எனக்கு பிடிச்சமான வார்த்தை. என்ன வாயன்? கொன்னை வாயான். படிங்க மார்க் 7:32. அங்கே கொன்னை வாயுடைய ஒருவன் ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து, எதுவும் அவனுக்கு என்ன வாயன்? கொன்னை வாயன். எந்த காலத்து வார்த்தைன்னு தெரியலங்க இந்த வார்த்தை. கொன்னை வாயன். என்ன வார்த்தை? என்ன வாயா? கொன்னவாய். கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை எதுவும் சேர்ந்துக்கிச்சு பாருங்க. கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? Deaf and spoke with difficulty. ஸ்போக் வித் எப்படி? அப்படியே தமிழாக்க சொல்லுங்க ஜோயல். பேசுகிறதுக்கு எப்படி? கொன்னை வாயன். என்ன வாயன்? கொன்னவாயன், திக்குவாயன். உண்மையிலே திக்குவாயனை பார்த்தா நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம்? பரிதாபப்படலாம். இங்க பேசுகிறதுக்கு இந்த திக்குவாயன், நான் சொல்றது இந்த கொன்னவாயன், இந்த பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படின்னா எதை போல, யார போல பேசுறதுக்கு டிஃபிகல்ட்டி சொல்லுங்க பாப்போம்? யார போல பேசுறதுக்கு? இயேசு போல பேசுறதுக்கு டிஃபிகல்ட்டி. இவர்களெல்லாம் கொன்னை வாயன்கள். ஏன் அப்படின்னா பிரச்சனை அவர்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த கொன்னை வாயனுடைய பிரச்சனை என்னவென்றால், அவன் யார் சொல்லுங்க பாப்போம்? செவிடன். செவிடன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஒருத்தவங்களுக்கு இதுல பேசுகிறதுக்கு அந்த எபிலிட்டி இல்லாம போகுது அப்படின்னா, முதல்ல அவங்க எதை செக் பண்றாங்க? காது சரியா கேட்கல அப்படின்னா, இது சரியா இது ஃபங்க்ஷன் இல்லைன்னா இதெல்லாம் போயிடும். அப்ப அவனை ஜீசஸ்ட கொண்டு விழும் பொழுது முதல்ல அவர் என்ன செஞ்சார் பாருங்களேன். அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை எதிலே வைத்து, சொல்லுங்க அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்போ? காதை என்ன செஞ்ச மாதிரி சொல்லுங்க அப்போ? காதை தொடறது, காதை ட்ரில் பண்றது மாதிரி அவனுடைய காதை தொட்டு, அவனுடைய காதுகளில் வைத்து உமிழ்ந்து, அவன் நாவை தொட்டு, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் சொன்னார். உடனடியாக எது திறக்கப்பட்டது? செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் எப்படி பேசினான்? செவையாய் பேசினான். அப்ப ஒருவன் செவையாய் கிறிஸ்துவ போல, இயேசுவின் சீஷனை போல பேசணும். கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசணும். இயேசு போல பேசணும்.
உப்பால் சாரமேறின வார்த்தைகள். ஒரு சீஷனுடைய நாவு வேணும் அப்படின்னா என்ன வேணும் சொல்லுங்க அப்போ? செவி திறக்கப்படணும். பேசுகிறதற்கே, அவருடைய சித்தம் செய்கிறதற்கும், அவருடைய சித்தம் செய்வதற்கும் செவி திறக்கப்படணும். நான் செவ்வையா பேசுகிறதற்கும் என்னுடைய செவி திறக்கப்படணும். ஆண்டவர் பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், திறந்துச்சு. நாவு செவ்வையாய் பேசினான். நாம் ஏசாயா 50க்கே திருப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்ப. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு சீஷனின் நாவை தந்தருளினார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். பாருங்க, என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், என் செவியை திறந்தார். அப்ப நான் எதிர்க்கவும் இல்லை. நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே என் செவியை நீங்க திறந்துருங்க. அவர் தானே திறக்கிறார். ஆண்டவரே நான் செவிடனா இருந்தது போதும், உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். நீங்க என்னோடு கூட பேசுங்க. என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க. காலைதோறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா டெய்லின்னு அர்த்தம். காலைதோறும்னா டெய்லி. காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அதான் திறந்தாச்சே, காது திறந்துருச்சுல. ஜீசஸ் அடிமை தானே, ஜீசஸனுடைய அடிமை, அவருடைய காது திறந்திருக்கு. என் செவியை திறந்தார். இதுதான் பிரச்சனை. அந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது? 2 காரியம் செய்யக்கூடாது. எபிரே கிறிஸ்தவர்களுடைய அந்த செவி மந்தமா போனதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் ஒண்ணு என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க அப்போ? செவி திறக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது என்னவும் செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, எதுக்கவும் கூடாது. அப்படின்னு எதை எதுக்குறதுன்னா, உள்ளார பரிசுத்த ஆவியானவரை மனசாட்சிகிட்ட எதிர்த்து நிக்கிறது. மனசாட்சியில் ஒண்ணு பேசுறாரு, ஆவியானவர் மனசாட்சியின் மூலமாய் பேசி ஒரு காரியத்தை சொல்றார். அந்த மனசாட்சியில எதுக்கிறது இல்ல, நோ. ஆண்டவர் சொல்றார் தாழ்த்து அப்படிங்கிறார், நோ. விட்டுடு அப்படிங்கிறார், நோ. ஒப்புரவாக, நோ. திரும்ப கொடுத்துரு, நோ. இது வேண்டாம், செய்வேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம். இங்க போகாதே எதுக்கிறது. நீ இந்த இடத்துல தவறிட்ட மன்னிப்பு கேட்டு, தாழ்த்துனா நான் அவமானம் ஆயிடுவேன், அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சரி செஞ்சிரு, ஒப்புறம் ஆகிடு, அதை செய், இதை செய், நோ நோ நோ. அவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, இதுக்கு வர பேச மாட்டார். இதுதான் பிரச்சனை. அதனாலதான் வண்டி எங்க நிக்குது அப்படின்னா, நாம் ஆரம்பத்துல சொன்னது போல எத்தனாவது நாள் நிக்குது? ஃபர்ஸ்ட் டே. சில பேருடைய அந்த ஆதியா புஸ்தகத்தினுடைய அந்த 6 நாட்கள்ல சில பேருடைய காரியங்கள் 1வது நாளா 2வது நாளா விடணும். என்னுடைய ஜெபம், ஆண்டவரே அங்க வேணும்னா 6 நாளா இருக்கலாம், அந்த பூமிக்கு வேணும்னா 6 நாளா இருக்கலாம். தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம் போல இருக்கு, 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கு. அதெல்லாம் நமக்கு காலங்கள் கிடையாது. அதெல்லாம் நமக்கு காலங்கள், அந்த வருஷத்தை நமக்கு பூமியில வாழ்நாளுக்குள்ள நியமித்து வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் நியமித்து வச்சிருக்கிறார். ஜீசஸ்க்கு 33 ஆண்டுகள் பினிஷ். ஒவ்வொரு நாளும் என்ன பிதா சொன்னாரோ அவர் அப்படியே என்ன செஞ்சார் அப்படின்னா, காலைதோறும் ஒரு எழுப்பினார். இதை செய்யன்னு சொன்னார், செஞ்சார். இதை செய்யன்னு சொன்னார், செஞ்சார். வாட் எ பியூட்டிஃபுல் லைஃப். அவருடைய சத்தம் தெளிவா கேட்டதுனாலதான் செவ்வையாய் பேசினார். இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை கொடுத்து, ஒரு அருமையா ஜீவனுள்ள வார்த்தைகள், கிருபை பொருந்தின வார்த்தைகள் அதுல வார்த்தைகள் இருந்துச்சு. அதுல அவருடைய வாழ்க்கை செவ்வையா இருந்தது, ஒரு பிசகில்லாதபடிக்கு இருந்தது. அருமையானவர்களே, கடந்த நாட்கள்ல நாம் இந்த விஷயத்துல நாம் நிறைய தவறு பண்ணியிருப்போம்.
எதிர்த்து இருந்திருக்கலாம் அல்லது பின்வாங்கி இருக்கலாம். பேக் ஸ்லைடிங். தேவன் ஒரு காரியத்தை செஞ்சிருந்துட்டு இருந்திருப்பார், செவியை திறந்திருந்திருப்பார், எவ்வளவோ காரியங்களை சொல்லியிருந்திருப்பார். பேக் ஸ்லைடிங், பின்வாங்கி போறது. அந்த பின்மாற்றத்திலேயே ஒரு தைரியமா இருக்கிறது. பின்மாற்றத்திலே ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம், ஒரு முரட்டுத்தனம், ஒரு ரிபெல்லியஸ் ஸ்பிரிட், கூலா இருக்கிறது. வண்டி எங்க நிக்குது அப்படின்னா, அந்த ஆதியாகம புஸ்தகத்துல நான் வாசிச்சது போல 1வது நாள், அது 2வது நாள், அவ்வளவு. ஜஸ்ட் பிகினிங், அவ்வளவு. தேவன் அடுத்தது கொண்டு போக மாட்டார், அப்புறம் தொடர்ந்து பேச மாட்டார், அவ்வளவுதான். நான் ஏற்கனவே பேசினதுக்கு நீ செவி சாய்க்கல, உனக்கே தொடர்ந்து நான் பேசணும், பேச மாட்டார். சோ இந்த 2022 நாம் எவ்வளவா தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தோம். நமக்கு தேவன் ஒவ்வொருவரையும் அறிவார். ஆண்டவரே, வருகிற ஆண்டு அப்படி இல்லாதபடிக்கு 2023 இந்த ராத்திரியிலே ஆண்டவரே, இன்னைக்கு நாள நான் செம்மையா முடிக்கிட்டோம், இன்றைக்கு நாள் ஆண்டவரே நான் செம்மையாய் முடிக்கிட்டோம், இந்த நாள்ல நல்லது, நீங்க நல்லபடியா இன்னைக்கு நீ முடிச்ச அப்படிங்கிறது மாதிரி இருக்கட்டும்.